ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இது ஃப்ரைடே. இன்றைக்கி குட் ஃப்ரைடேன்றனால ஸ்கூல் லீவ் இல்லையா, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சுள்ளுன்னு முதுகில் வெயில் அடித்தா கூட எந்திரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம எவ்வளோ உருட்டினாலும் முழிக்கவே மாட்டாங்க. அவங்க எப்போ எந்திரிக்கிறாங்களோ அப்படி தான் எந்திரிப்பாங்க. சரி, லீவு நாளில் தானே அவங்க இப்போ தானே தூங்க முடியும், நல்லா ரிலாக்ஸானு நானும் தூங்க விட்டுருவேன். எனக்கு தூக்கமே வரல. இன்னும் காலையிலேயே என்னடா பண்ணலான்னு யோசிச்சோம்னா, சரி கிச்சன் ரேக்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வைப்போம், ரொம்ப மிஸ்ஸியாக இருக்கே அப்படின்ட்டு அந்த வேலை தான் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா இந்த மாதத்துக்கான லிஸ்ட்டும் வாங்கணும்ல, நம்ம க்ராசரிஸு எல்லாமே காலியாக இருந்துச்சு. ஸோ அந்த இதெல்லாம் வாங்கலான்ட்டு அந்த ஷெல்ஃபை தான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி அந்த டப்பாங்களெல்லாம் எடுத்துகிட்டு என்ன இருக்குது இல்லைன்னு பார்த்து அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த அஞ்சரை பெட்டியெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்ருந்தேன். இந்த கோதுமை மாவு ரேஷன் கடையில் தான் வாங்கிட்டு வந்து அப்படியே பையோட வச்சு அந்த பையை ஓட்ட போட்டுட்டு தான் இந்த வண்டு இதெல்லாம் எறும்பெல்லாம் போகுது. அதுகள்கிட்ட தான் அந்த காப்பாற்றுறதுக்கே பெரிய இதாக இருக்குது. எப்பயுமே நான் அதெல்லாம் அந்த ஷெல்ஃப்களில் வந்து சாப்பீஸ் போட்டு தான் பேப்பர் விரிப்பேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் வைப்போம் எல்லாமே வந்து இந்த சீசனுக்கு வந்து எறும்பு விட்டு வைக்காது. சரின்ட்டு எல்லாத்தையுமே விலைக்கு எடுத்து கமுத்து விட்டுட்டு அந்த கோதுமையையும் கொண்டு போய் மாடியில் காய வச்சுட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு, என்னன்னு தெரில, என் கைக்கு மட்டும் செடிகள் வராதே இல்லை, அப்படியே காஞ்சி போய் மாதிரி ஆயிடுச்சு அடிக்கிற வெயிலுக்கு. இதுக்கும் 2 டைம் தான் தண்ணி ஊற்றுறோம். அந்த மிளகா செடியும் சரி தக்காளியும் சரி இன்னும் ஒன்று கூட காய்க்கலை, அப்படியே கருகி தான் போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வரவே மாட்டேங்குது அது. சரின்னு நேற்று நைட்டே வந்து சாரீஸ்லாம் துவைச்சி போட்டு வச்சுருந்தேன். சரிண்ணா அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம், இதுக்கு மேலே வெயிலில் விட்டு வைக்கக்கூடாதுன்ட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கோதுமைக்கு வந்து எறும்பு சாப்பீஸ் மாடிலையும் போட்டு வச்சேன். இல்லைனா வரிசை கட்டிக்கிட்டு அப்படியே ஃபுல்லாத்துலேயும் முக்கிய ஆரம்பிச்சிடும். நமக்கு அப்புறம் அது ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அந்த எறும்புக்கெலாம் வெயிலே சுடாதா என்னமோ தெரில, அந்த எறும்பு நல்லா முக்கியம் பார்த்துக்கோங்க அந்த இதில். சரின்னு இன்றைக்கி நான் ஒரு மீட்டிங்க்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே சமையலும் செஞ்சுட்டேன். சிம்பிளான மெனு தான், வெறும் ரைஸ் வச்சுட்டு பாசிப்பருப்பு சாம்பார் வந்து தாளித்து விட்டுட்டேன். பசங்களை அப்பளம் ஊறுகாய் இது மாதிரி எதாவது போட்டுக்க சொல்லிவிட்டு எனக்கு கிளம்ப வேண்டிய வேலை இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டேன். இது என்ன மீட்டிங்னா, இலவச தொழில் கல்வி வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு 2 months 3 months நடக்கிற ஒரு மீட்டிங்கு. சரி, உமன்ஸ்க்கு வந்து நிறைய இது சொல்லி தந்தாங்க. டேலி, கம்ப்யூட்ரு, அப்புறம் ஆரி, எம்ப்ராய்டரி, டெய்லரிங் இதெல்லாம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு நடக்குன்ற மாதிரி கோர்ஸு. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்காக நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.